ஐயா, இன்னைக்கு மருத்துவத்துறையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த கைனகாலஜிஸ்ட், இந்த பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர், அந்த மாரி மகப்பேறு மருத்துவ மகப்பேறு நிபுணர்கள். மருத்துவர். அவங்க அந்த துறை பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப பூதாகாரமா ரொம்ப பெருசா இருக்கு. விரிவடைஞ்சிருக்கு. விரிவடைஞ்சிருக்கு. எங்க போனாலும் டோக்கன் கிடைக்க மாட்டுது. எல்லாத்துக்குமே வந்து செலவு பண்ற மாரி இருக்கு. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 1 வருஷம் குழந்தை இல்லைனாலும் உடனே போறாங்க. ஏகப்பட்ட டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. ஏகப்பட்ட லேப் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் என்னென்னமோ எடுக்க சொல்றாங்க. எடுத்து பார்த்துட்டு நிறைய மருந்து குடுக்குறாங்க. இது வந்து அ ஒரு ஆளுன்னு இல்லாம 2 பேருமே வந்து ஒரு ஒரு டிப்ரஷனுக்குள்ள போயிடுறாங்க. ஒரு ஆண், பெண் 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு. இது ஏன் எல்லாருக்கும் வந்து இது ஏன் இப்ப வந்து பெரிய அளவுல இது அந்த அளவுக்கு பூதாகரமா ஆயிருக்கு? இதுக்கு எதுவும் அவங்களுக்குள்ள புரிதல் இல்லையா? இல்ல உணவு பழக்கவழக்கம் எதுவும் சரியில்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. சரி, சரி. அதாவது இந்த மழலை செல்வம்னு ஒண்ணு, தனக்கு அப்புறம் ஒரு வாரிசுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. அது இல்லைன்னா நம்மளே பொறந்திருக்க மாட்டோம்ல. நம்ம அப்பா, அம்மா நினைச்சிருந்தா. அதனால அது இல்லாட்டினா நம்மளுக்கு அடையாளம் இல்லாம போயிரும். பூமியே சுருங்கிரும். வாரிசுங்கிற ஒண்ணு இல்லைன்னா. அதனால இது அவசியம். 2வது எல்லாத்த விட இனிமையானது தன்னுடைய குழந்தைகளோட சத்தம். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவருங்கிறான். அந்த சின்ன குழந்தை நம்மளை பிடிச்சிட்டு அம்மாங்கும்போது அப்பாங்கும்போது அதில் இருக்கிற இன்பம் அளவு கடந்தது. ஏன்னா நம்மளே உருவாக்கியிருக்கோம் அதை. இப்போ இது ஏன் குறைஞ்சுது? ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பிளானிங்னு ஒன்று ரொம்ப தீவிரமாக உலகத்தில் அங்கீகாரம் செய்யப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்தியாவில். ஏன்னா உலகத்திலேயே சீனாவை மிஞ்சி இந்தியாவோட மக்கள் தொகை அதிகரித்து போச்சு. அதனால எப்படா இந்த மக்களை தொகையை குறைக்கிறது, இது பெரிய தொல்லையா இருக்கு. இவ்வளவு பேருக்கு உணவு, தங்குமிடம், பாதுகாப்பு, இது அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலி ஆயிட்டு. அதனால எப்படியாவது மக்கள் தொகையை குறைக்கணும்னு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணை கொண்டு வந்தாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் 2 போதுமே அப்படின்னு. ஏன்னா அதுக்கு மேல வேணான்னு. அதுக்கு நீ 2 குழந்தைக்கு மேல இல்லாம நீ ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா அதுக்கு நிறைய பரிசு தொகையெல்லாம் கொடுத்தாங்க, ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துல என்ன செஞ்சாங்க, அரசாங்க வேலையில இருக்கிறவங்க கண்டிப்பா வருஷத்துக்கு 1 கேஸ் 2 கேஸ் கொடுத்தாங்கன்னு கட்டாயமா வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரிலாம் வச்சு மக்கள் தொகை குறைச்சாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, சும்மா ஒரு சந்தோஷத்துக்காக சேர்த்த படுப்போன்னு படுத்தா உடனே குழந்தையாயிரும். அது அவ்வளோ உயிருங்க, உயிர் சத்து அவ்வளவும். அதாவது குழந்தை வேணான்னு குடும்பம் குடும்பமா கருத்தடை. அவங்களுக்கு தனியா போனஸா பணம் கொடுப்பாங்க, 1 மாசத்துக்குள்ள சம்பளம் கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, ரேஷன் கார்டில் தனியா மரியாதை உண்டு அவங்களுக்கு. அப்படிலாம் பண்ணி குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க. அப்போ குழந்தை வேணான்னு பண்ணிக்கிட்டாங்க. இப்ப தெரு தெருவா குழந்தை வேணும்னு போறாங்க. அப்பெல்லாம் ரொம்ப அபூர்வம் உங்க புள்ள இல்லாதவங்களை பாக்குறது. இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாலே இதுதான். என்ன ஆச்சுன்னா உயிர் சத்துங்கிற ஒண்ணு அழிஞ்சு போச்சு. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழர்களுடைய உணவு உற்பத்தி முறையும் தயாரிக்கும் முறையும் மாறிப்போச்சு. என்ன தமிழர்களுடைய முறை? உலகத்துல எல்லாரும் தான் உணவு உற்பத்தி பண்றான். தமிழர்கள் மட்டும் என்ன தனியா உற்பத்தி பண்ணாங்க? உண்மைதான். உலகத்திலேயே முழுசும் மழை நீரை மட்டுமே சார்ந்து உணவை உற்பத்தி செய்கின்ற உணவு முறை தமிழர்களுடையது. மழை நீரை, பனிப்பிரதேசங்கள்ல இல்லை, பாலைவனங்கள் இல்லை, முழுசா மழை நீரை, நெல் வயல்கள்ல முழுசா மழை நீர் தேங்கி நிற்கும். இன்னைக்கும் காடுகளா இருக்கட்டும், மலைகளா இருக்கட்டும், ரோட்டு ஓரமா இருக்கட்டும், மழை நீரை மட்டுமே முழுசா சார்ந்து இருக்கிற தாவரங்கள் எல்லாம் இனப்பெருக்கத்துல கவலையே படாது. எல்லாத்துக்கும் உயிர் சத்து இருக்கும். எவ்வளவுதான் நீங்க தண்ணி ஊற்றினாலும் மழை பெஞ்சதுன்னா உலகத்துல துளுக்காத அருகம்புல்லும் கிடையாது, ஆலமரமும் கிடையாது. ஒரே நேரத்துல அருகம்புல் மேலேயும் மழை பெய்யும், ஆலமரத்து மேலேயும் மழை பெய்யும். 2ம் துளிர்க்கும். காரணம், உயிர் சத்த ஊற்றத்துல மழை நீருக்கு சமமானதே ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி மழை நீர்லயே விளைஞ்சது நெல்லு. ஆறுகள்லயோ ஏரிகள்லயோ கம்மாய்களிலோ கிடையாது. ஒண்ணுமே இல்லாத இடத்துல வரப்பை உயர்த்தி பெய்கிற அவ்வளவு நீரையும் தேக்கி வச்சு நெல்லுக்கு நீரை கட்டு, வரப்புயர நீர் உயரம்னு, நீர் மறைய நீர் கட்டு, நிறைய வரும் நெல் கட்டுன்னு உயிர் சத்து மிகுந்த தானியமா நெல் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டுல மிக அதிகமான மக்கள் தொகை இந்தியாவிலேயே. சரியா? இந்தியாவில் இந்தியாவின் நெற்களஞ்சியம் பஞ்சாப், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். அப்படி நெல் விளையிற பூமியா இந்தியா இருந்தது. அது மாதிரி மழை நீர்ல விளையிற தானியங்கள், புஞ்சை நஞ்சை தானியங்கள் எல்லாம் மழையை பெய்ய வைக்கிற தொழில்நுட்பமே இருந்தது தமிழர்கள்ட்ட. பெய்கிற நீரை எல்லாம் நிலத்துல தேக்கி நிறுத்தி அந்த நீரை அடுத்து வரும் கோடை காலத்துல முழுசா நீராவியாக்கி மேகக்கூட்டங்களாக்கி மழையை பெய்ய வச்சாங்க. நம்ம பெய்கிற தண்ணீரெல்லாம் வடிய விட்டுறோம். மழை தண்ணி பெய்யலன்னா எப்படிங்க புல்லு துளுக்கும்? விசும்பின் துளி வீழின் நல்லால் பசும்புல் தலை காண்பது அறிதுங்கிறோம்.
மழை நீரில் விளையிற தானியங்கள்ல தான் முழுசா உயிர் சத்து இருக்கு. அதுக்காக நாங்கள் மழை நீரை தேக்கி நிறுத்தி முழுசா மழை நீரை தேக்கி நிறுத்தி நெல் உற்பத்தி பண்ணணும். மழை நீரை தேக்கி நிறுத்தி புஞ்சை கட்டமைப்புகள் உருவாக்கணும். மாந்தோப்பு தென்னந்தோப்பு தண்ணியே பாய்ச்சக்கூடாது. மழைக்காலத்தில் பெய்கிற நீரை எல்லாம் பூமி குடிச்சுக்கணுங்கிறதுக்காகவே புஞ்சை கட்டமைப்புகள் ஏற்படுத்துகிறோம். இந்த மாதிரி மழை நீர் வந்துச்சுன்னா உயிர் சத்து குறைவே வராது மழை பெஞ்சா. அதே மாதிரி சூரிய வெப்பம், சூரியன் என்னதான் மழை தண்ணிலேயே நின்னாலும் சூரிய ஒளி இல்லாமல் எங்காவது செடி பூக்குமா காய்க்குமா? நிழல்ல ஒரு செடி வச்சா பூக்குமா காய்க்குமா? நம்ம வெயிலுனாலே எதிரின்னே சொல்லி கொடுக்குறோங்க பிள்ளைகள்கிட்ட. வெயிலுன்னா சத்துங்க. வெயில் இல்லைன்னா ஒரு செடி பூக்காது காய்க்காது. அப்போ அதோட இனப்பெருக்க உறுப்புகளை தூண்டுற வேலையே அதுங்க. இந்த சின்ன குழந்தைகள்ல அதுக்கு முன்னே ஒரு 50 வருஷம் 40 வருஷம் முன்னெல்லாம் இந்த பிள்ளைகள்லாம் லோன்னு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பகல் பூரா வெயில்ல நிலா மாதிரி அலைவாங்க. ஏன்னா அப்போ சூழல் நல்லா இருந்தது, பூமியில போதுமான அளவு ஈரம் இருந்தது, வெயிலோட தாக்கத்தை நீர் பார்த்துக்கிட்டுது, வெயில் தெரியவே தெரியாது. இப்பெல்லாம் என்னாலேயே வெளியில தலை காட்ட முடியல. ஏன்னா பூமியில உள்ள நீரை எல்லாம் ஒழிஞ்சிட்டோம், நெருப்பா மாறிட்டு, பூமிக்குள்ள நெருப்பா மாறிட்டு, பூமிக்கு மேல பெய்கிற மழை நீரை எல்லாம் வடிச்சு விடுறோம். பூமி வறண்டு போச்சு, உயிரணுக்கள் காஞ்சி போச்சு, உடம்புக்குள்ள உயிரணுக்கள் ஊறவே இல்லை, பால் உணர்வு தூண்டப்படவே இல்லை. அதுக்கப்புறம் உடைகள், முதல்ல உணவு. மழை நீர்ல தான் 50-60 வருஷத்துக்கு முன்ன விளைஞ்சுது. அப்பெல்லாம் போரே கிடையாது, ரசாயன உரங்கள் கிடையாது, செயற்கையா இனப்பெருக்க உறுப்புகளை தூண்டுற முறையே கிடையாது. இயற்கையாவே வந்தது அது. மழையை பெய்ய வச்சோம், மழையிலேயே இயற்கையா முளைஞ்சுது. பருவ காலங்கள் தவறாம கோடை காலத்துல மாங்காய் காய்க்கும், மழை காலத்துல நெல் விளையும். பலாப்பக்கா கோடை காலத்துல காய்க்கும், மழை காலத்துல மழை பெய்கிற காலத்துல மழை பெஞ்சு முடிச்சதும் கடலை எல்லாம் விளையும், பூமியில ஈரம் வந்ததும். அது மாதிரி இயற்கையை சார்ந்து அது உருவாச்சு. அதனால இந்த உயிர் சத்து குறைபாடு இல்லாம இருந்தது. சரியா? இப்போ அது இல்லவே இல்லை, மாறி போச்சு. அதுக்கப்புறம் உடைகள், பாலுணர்வை தூண்டுறது மாதிரியான உடைகள். தாவணியை விட கவர்ச்சியான உடையே கிடையாது. பாலுணர்வு மட்டும் தூண்டப்படலைன்னா தூங்கிடும். பாலுணர்வு தூண்டப்படணும். ஆனா அதே சமயம் தவறு நடக்கக்கூடாது. பாலுணர்வு தூண்டப்படலது தான் அதுக்கு மருந்தே. பாலுணர்வு தூண்டாம தூங்கிட்டுன்னா என்ன அர்த்தம்? உயிரணுக்கள் இல்லாமல் செத்து போச்சுன்னு அர்த்தம். மொட்டிலிட்டி இல்லைன்னுவாங்க டாக்டர் கேட்டாக்கா. உயிரணுக்கள்ல நீந்துற தன்மை இல்லைன்னுவாங்க. அது நீந்தணும்னு என்ன அர்த்தம்? அதுக்கு உணர்வு வரணும். அந்த உணர்வை தூண்டுறது மாதிரி உடைகள். நம்முடைய உடைகள்லாம் எப்படி இருந்தது? கோவணம், வேட்டி, இதெல்லாம் இடுப்புக்கு கீழே நல்லா காத்தடிக்கும். பாவாடை தாவணி, அதெல்லாம் இடுப்புக்கு கீழே காத்தடிக்கும். இப்போ எல்லாம் டைட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம், ஜீன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். பேருந்து நிலையங்களில் பூரா ஆண்மை குறைவுக்கு மருந்து கொடுக்குற டாக்டர் நோட்டீஸ் அடிச்சு விட்டுறாரு. ஏன்? உயிரணுக்களே இல்லை உடம்புல. சும்மா ஒரு கடமைக்காக எந்திரமாக உடல்களையோடு நடந்து கொண்டு இருக்கிறோம். உடல்களுக்குள்ளே உயிர்களே இல்லை. மரம் இருக்கும், காய்க்காது. அது மாதிரி ஆயிட்டு இருக்கு. அப்புறம் செயற்கையா அதுக்கு உணர்வூட்டிகளை தூண்டி கொடுத்து பார்க்குறோம். இயற்கைங்கிற பேர்ல தானாவே உருவாச்சது. ஒரு வெண்டை செடி 30 நாள்ல பூ வைக்கும். அதுக்குள்ளேயே அதுக்கு இந்த பாலுணர்வு தூண்டப்படும். ஒரு பையனுக்கு 16 வயசு, மீசா இரும்பின பிறகுதான். பெண்ணு பூப்படைஞ்ச பிறகுதான் 12லேருந்து 16. அது வரைக்கும் வளர்த்துட்டே இருப்பாங்க. அந்த பாவாடை தாவணி ஒவ்வொரு பெண்ணும் பூப்படைஞ்ச உடனே பாவாடை தாவணி. அது அந்த யாரா இருந்தாலும் அந்த பெண்ணு வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். எந்த இளைஞனும் பார்ப்பான் அந்த பெண்ணை அச்சம் இல்லாம. பார்க்கும்போதே அந்த அந்த இன கவர்ச்சிங்கிறது இயற்கையா உருவாகும். பாவாடை தாவணி அப்படி ஒரு கவர்ச்சியான உடையும் கூட. பெண்ணோட அழகை அதிகப்படுத்தி காட்டுறது. திருமணமான பிறகு புடவை. அதுக்கப்புறம் அந்த இனக்கவர்ச்சியை தூண்டவே கூடாது. இனக்கவர்ச்சியை தூண்டுறதுக்கு கூட உலகத்திலேயே உடைய கண்டுபிடிச்சவன் தமிழன். இப்படி எல்லாத்துலேயும் எழுந்ததால தான் உயிரணுக்களை யாருக்கிட்டையாவது வாங்கி நம்ம வச்சுக்கலான்னு போகிறோம். உன் மனைவி அவங்ககிட்ட படுத்தாதான் தப்பு. நாங்கள் உயிரணுக்களை தான் எடுத்துகிட்டு வந்து உன் மனைவிக்கு வைப்போம். அவங்ககிட்ட படுத்திருந்தாதான் தப்பு. உயிரணுக்களை மட்டும் வாங்கிட்டு வந்து நாங்கள் கருப்பையில் வைப்போம். அது ஒன்றை தான் அப்பான்னு கூப்பிடும், அந்த பொண்ணை தான் அம்மான்னு கூப்பிடும். அப்போ இது கற்பழிப்பு இல்லையா? யோசிங்க.